முட்டை குழம்பு வைப்பதற்கான தேவையான பொருட்கள் தேங்காய் பால் இல்லாமல் எப்படி செய்கிறது என்று பார்க்கலாம். ஹாய் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம சட்டியை மீடியம் லெவலில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்கிடுவோம். எண்ணெய் சூடு ஏறினோடனே நம்ம வச்சுருந்த பட்டை மிளகா, மல்லி, சின்ன சீரகம், பெரிய சீரகம், கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிடணும். நல்லா வதக்கணுன்னே நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டின பிறகு நம்ம தக்காளியும் உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டோன்னே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம ஒரு மங்களை அதை எடுத்து ஆற வச்சிடணும். ஆறின மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அவிச்சி வச்சிருந்த முட்டையை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை பொரிச்ச எண்ணெயிலே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊசி மிளகா போட்டு வதக்கணும். ஊசி மிளகா நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையை போட்டு நம்ம நல்லா வதக்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டு அப்புறம் அதை அலசி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கறி நல்லா கொதி வந்தோடனே கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்ச பொரிச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேண்டாம் பொரிச்ச முட்டையை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இந்த முட்டை கறியை நீங்கள் நார்மல் முட்டையிலையும் செய்யலாம், இல்லைன்னா கம்பத்து முட்டையிலையும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள்.